இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவி சார், ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் எதுக்கு? அந்த கடையில கண்ணாடி வளையல் விக்கிறாங்க, ஒவ்வொன்றும் செம்மையா இருக்கு. சிட்டில கூட இப்படி கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வந்து வளையல் வாங்கி கொடுங்க. இல்ல புரியல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்போ வாங்கி தர மாட்டீங்களா? நான் எதுக்கு உனக்கு வாங்கி தரணும்? ஏன் உனக்கு வாங்க தெரியாதா? அதான் வளையல் பூ பொட்டெல்லாம் கட்டின புருஷன் நீங்க தான் வாங்கி தரணும். அதான் சென்டிமெண்ட். தமிழ் சிஸ்டர் ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, வாங்கி கொடுங்க அத்தா. டேய் தொலைச்சிரும் பாத்துக்க போடா. என்ன அத்தா? என்ன நீ இவளுக்கு சப்போர்ட்டா? சேது, நீ ஏன் கவலைப்படுற? அவரே எனக்கு வாங்கி கொடுப்பாரு. மத்தவங்களா சப்போர்ட் பண்ணும்போது ஏன் எனக்கு தெரியாதான்னு டென்ஷன் ஆவாரு. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். வந்து வாங்கி கொடுங்க. டேய் ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? என்னால வாங்கிலாம் தர முடியாது. சிஸ்டர், அத்தா அத்தா அப்படிதான். நீங்க விடாதீங்க, கம்பல் பண்ணி கேளுங்க. தமிழ் மா, என்ன ஏதோ வருத்தமா நிக்கிற மாதிரி இருக்கு? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சிபி எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? விடுங்க ஜனமா, எப்பவும் அவர் அப்படிதானே. உனக்கு என்ன, சிபி கையால உனக்கு வளையல் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் செய்ய மாட்டாருமா. செய்வான், நான் செய்ய வைக்கிறேன். அது எப்படி? சேது, இங்க வா. ஜனமா, ஜனமா, இது சரியா வருமா? டேய் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நீ போய் வேலையை பாரு. போ போ. சரி. ஜனமா, பேபி பேபி, என்ன பேபி இவ்ளோ டென்ஷனா போற? அவ உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாளா? யாரு? அதான் அந்த தமிழ். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே அவ உனக்கு தொல்லையா கொடுத்துட்டு இருக்கால. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ சரின்னு சொல்லு பேபி. அவளை எங்க இருந்து? சாம், நான் உன்ன ஹெல்ப் கேட்டேனா? நீயும் டார்ச்சர் பண்ணாத சாம். தமிழ் விஷயத்துல தலையிடாதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்ன தூண்டி விடுற வேலையை வச்சுக்காத. சேது, அத்தா என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? கச்சேரி எதுவும் நடக்க போகுதா? கச்சேரியில தான் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம்? ஆ. ஓ, பொங்கல்ல அதான் விசேஷமா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தா, இதெல்லாம் நம்ம கிராமத்தை தான் பார்க்க முடியும். ஓ, இந்த மாபெரும் சிலம்பம் போட்டியில் சிபி சக்கரவர்த்தி போட்டியாளராக களமிறங்க இருக்கிறார். ஹே, பரவாயில்லையே, இந்த ஊர்லயே சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் போலயே. பெரிய சிலம்படக்காரன் நினைக்கிறேன். அத்தா, எனக்கு என்னமோ உங்களை தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எது, நானா? இருங்க. சென்னையை சேர்ந்த ஜனகாம்பாள் அவர்களின் பேரன் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு அசத்த போகிறார். அவரை நமது ஊர் சார்பாக பலத்த கை தட்டலோடு ஆரவாரமாக வரவேற்போம். ஏன் பேர யாரா கொடுத்து? தெரியல அத்தா.
ஜனகாம்பாள் பேரன் சிபி சக்கரவர்த்தி சிலம்பாட்ட போட்டியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். வெளிநாட்டில் வளர்ந்திருந்தாலும் நமது நாட்டு வீரதீர விளையாட்டுகளில் சிறந்து விளங்குகிறார். வாங்க தம்பி. இந்தாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிங்க ஐயா. ஐயா, நான் சிலம்படத்துல தானே ஜெயிச்சிருக்கேன். சம்பந்தமே இல்லாம வளையல் கொடுக்குறீங்க. ஆமா தம்பி, நீ கல்யாணம் ஆன பையன் தானே? ஆமா, அதுக்கு அப்போ உன் பொண்டாட்டிக்கு போட்டு விடு. பொண்டாட்டிக்கா? ஐயா, என்னங்க அது? போட்டு விடுங்க தம்பி, போங்க. சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அவரது மனைவிக்கு பரிசாக பெற்ற வளையலை அணிவிப்பார். போட்டு விடுங்க சார். போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. எவ்வளவு ஆவலா இருக்காங்க பாருங்க. எனக்கு என்னமோ இந்த சிலம்பப்படி நடந்ததுலே டவுட்டா இருக்கு. என்னது? திடீர்னு போட்டி வச்சு என் பேரை என்ன கேட்காமலே கொடுத்து அதுக்கு பரிசா வலையிலையும் கொடுக்க வச்சு அந்த வலையில என் கையாலேயே உனக்கு போட வச்சிருக்கேல்ல? அது ஜானு, ஓ, இது உங்க கூட்டு பிளானா? ஜானு, இதெல்லாம் ஓ வேலையா? ஆக்சிடென்டா நடந்துச்சு சிபி. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுது இல்ல? வச்சுக்கிறேன். என்ன தமிழ், உன் புருஷன் ரொம்ப கோவத்துல போறான்? அவர் அப்படிதான், கண்டுக்காதீங்க. ஆனா வளையலு இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கு கிழக்க பார்த்து பொங்குனதே இல்ல. ஒவ்வொரு தடவையும் தெக்க தான் பொங்கும். அதனாலதான் எல்லாம் வில்லங்கமா வந்து சேருது.